வியூவர்ஸ், வெல்கம் டு மஹி கிச்சன் தமிழ். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா ரெஸ்டாரண்ட் டைப்பில் தவா ஃபிஷ் ஃப்ரை தாங்க ரெடி பண்ண போகிறோம். வாங்க ப்ரிப்பேர் பண்ணது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபிஷ் ஃப்ரை ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மசாலாவுக்காக நம்ம 5-6 காஞ்ச மிளகாய் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குங்க. அது கூடவே மீடியம் சைஸ் தக்காளி 1, அது கூட சிறிதளவு இஞ்சி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 10லேருந்து 15 பூண்டு பல் சேர்த்துக்குங்க. இது கூடவே பாதியில் எலுமிச்சம்பழம் புளிஞ்சு ஊற்றிக்கலாங்க. இதுக்கு நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கலாம், அதனால் லெமன் மட்டும் புளிஞ்சு ஊற்றிங்க போதும். பேஸ்ட் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அது கூட கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி இந்த மாதிரி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஒரு பாத்திரத்தில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. அது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, இது எல்லாம் சேர்த்துட்டு அது கூடவே நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுடலாங்க. கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுடுங்க. இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்துக்கலாம். இப்போ கலந்ததுக்கப்புறம் நம்ம மீனை டிப் பண்ணிக்கலாம். நான் 1 கிலோ ஜிலேபி மீன் எடுத்திருக்கேன். இதை நல்லா மசாலா ஒட்டுற அளவுக்கு எல்லா பக்கமும் நல்லா புரட்டி எடுத்து வச்சுருங்க. எல்லா மீனையும் நம்ம எடுத்து இது மாதிரி வச்சிடலாம். ஒரு 1/2 hour நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா 1/2 hour ஆயிடுச்சுங்க. மீன் ஊறி வந்துடுச்சு. நம்ம தவாவில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிங்க. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து வைக்க ஆரம்பிச்சிடலாம். இதெல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. இப்போ வெந்துடுச்சு பாருங்கள். நம்ம புரட்டி போட்டுக்கலாம். இது வேகிற வரைக்கும் ஒவ்வொரு டைமும் நம்ம திருப்பி தான் போட்டுட்ருக்கணும். உடையாமல் திருப்பி போட்டுக்குங்க. எல்லா மீனையும் நம்ம இது மாதிரி திருப்பி போட்டுடலாம். இதுக்கு எண்ணெய் ரொம்பவே செலவாகாது, ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மீனெல்லாம் திருப்பி போட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க. ஃபயரை மீடியமாக வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு நம்ம பொறுமையாக வேக வைக்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் மீன். அவ்வளோதாங்க, ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ எல்லாம் எடுத்து வச்சிடலாம். சுவையான தவா ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இது வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.